கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த 5வது ஆண்டு MMJ மகளிர் மன்றாட்டு ஜெப 5வது ஆண்டு விழாவின் தொடக்கமாக தேவனை மகிமைப்படுத்தி இந்த நிகழ்வை தொடங்கவிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள் என்ற வேத வசனத்தின்படி நம்முடைய விழாவை ஜெபத்துடன் தொடங்குவதற்காக சிஸ்டர் கோல்டா அவர்களை அழைக்கிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை வேளைக்காக உம்மை நன்றியுள்ளதோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 4 ஆண்டுகளை முடித்து ராஜா 5வது ஆண்டுக்குள் பிரவேசிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. MMJ ஜெபக்குழுவாக ராஜா ஆண்டவரே உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் எங்களுக்கு தந்த ஆண்டவரே திறமைகளை ராஜா எங்களில் வைத்திருக்கிற உம்முடைய திட்டத்தை நாங்கள் ஆண்டவரை ஒவ்வொருவருமாக நாங்கள் அதை வெளிப்படுத்துகிறோம் ராஜா. அதன் மூலம் ராஜா ஒவ்வொருவரும் ராஜா உடைய அன்பை கண்டுகொள்ளவும் ராஜா ஸ்தோத்திரம். நீ கிருபை பாராட்டி வருகிறீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் தகப்பனே. இந்த கூடுகையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் உடைய அன்பின் பிரசனம் எங்களை வழிநடத்தட்டும் தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். வர வேண்டிய பிள்ளைகளையும் சீக்கிரமாய் கூட்டி சேருங்க என்னுமாய் ஆண்டவரே. இங்கு நிற்கிறதான எல்லா சகோதரிகளையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க ராஜா. ஆவியானவர் தாமே நீர் மறைத்து எங்களை வெளிப்படுத்துங்க தகப்பனே. அப்போ உடைய சுத்தத்தை நாங்கள் செய்ய எங்களை பலப்படுத்துங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் குறைவுகளை மன்னிங்க. இன்னும் நாங்கள் கர்த்தருக்காய் ஆண்டவரே நாங்கள் ஊழியம் செய்ய எங்களை இன்னும் ஆண்டவரை பலப்படுத்துங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். துதி கன மகிமை எல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமென். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இது நம்முடைய ஆராதனை நேரம். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள் என்ற வேத வசனத்தின்படி நாம் இப்போது கர்த்தருக்கு ஆராதனை செய்ய இருக்கிறோம். சிஸ்டர் சுகுணா மற்றும் குழுவினர்கள் நம்மை ஆராதனையில் வழி நடத்துவார்கள். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த ஆராதனை நேரத்திலையும் எல்லாரும் சிரித்த முகத்தோடு சந்தோஷத்தோடு கர்த்தரை நாம் ஆராதித்து துதித்து மகிழ போகிறோம். பாடுவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி சந்தோஷமாய் பாடுவோம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி உள்ள இதயத்தோடு அவரை நாம துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா.
அவர் வருகிறார். நாம் எவ்வளவு வாஞ்சியோடு ஆண்டவரின் சமூகத்திலே நாம் செல்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மை ஆசீர்வதித்து அவர் நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். வாஞ்சியோடு அவரை துதிப்போமா? வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்த்திடும் நான், விரைந்து நெருங்கிட சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுமே நாம். அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுமே நாம். அல்லேலூயா துதி சாத்திடுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. என்ன என்ன நம்ம நினைக்கிறோம், சில காரியங்கள் நம்மளால முடியாது, சில நேரங்களில் ஆண்டவராலே கூடாதோ அப்படின்னு கூட நினைக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவர். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுண்டோ என்று அவர் கேட்கிறார். இந்த பொருளை கொடுக்கக்கூடிய ஒரு பாடலை நாம் பாடுவோம். விசுவாசத்தோடு நாம் பாடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடங்களில் தேவன் நமக்கு தரிசனத்தை தந்தாரோ அந்த தரிசனத்தை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். விசுவாசத்தோடு நாம் பாடுவோமா இந்த பாடலை? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர் என்ற பாடலை நாம் பாடுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவரீர் நீர் சகலமும் செய்ய
அவருடைய நாமம் மிக மிக மேலான நாமம். அவருடைய நாமத்திலே பேய்கள் நடுங்கும். அவருடைய நாமத்திலே விடுதலை கிடைக்கும். அவருடைய நாமத்திலே அற்புதங்கள் நடக்கும். அவருடைய நாமத்தை சொன்னாலே போதும், எல்லாம் நடக்கும். அவருடைய நாமம் அவ்வளவு அதிகாரம் உள்ளது. அவருடைய நாமத்தினாலே நாம் பல அதிசயங்களை நாம் பார்க்க முடியும். இந்த நேரத்தில் அவருடைய நாமத்தை குறித்து நாம் ஒரு பாடலை நாம் பாடப்போகிறோம். எல்லாரும் இணைந்து அவருடைய நாமத்தை உற்சாகத்தோடு உச்சரிக்கும் பொழுதே, இயேசு என்ற நாமத்தை சொல்லும் பொழுதே பெரிய ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுடைய சரீரங்களில் என்ன பலவீனங்கள் காணப்படுகிறதோ எல்லா பலவீனங்களையும் அந்த நாமத்தை சொல்லும் போதே பறந்தோடி போகும். இந்த வேளையில் அவருடைய நாமத்தை நாம் வாயினால் அறிக்கையிடுவோம், விசுவாசத்தோடு விடுதலையை பெற்றுக்கொள்வோம். பாடுவோமா? எல்லா தலைமுறையும்
இந்த பூமியில் கொடுக்கப்படவில்லை. இந்த வேளையில் அவரை நோக்கி பார்ப்போம். அவருடைய நாமமே உயர்ந்தது. ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், நீங்க மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், நீங்க மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா யாவே ஹல்லேலூயா. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. அந்நீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். அதிபோம் ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. எந்த துன்பத்திலையும் கர்த்தர் நம்மோடு இருந்து தாங்குகிற தேவன். அவரை அன்போடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆட்களை தந்திடுவார். அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆட்களை தந்திடுவார்.
உடையவரே. ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆராதனை உமக்கே ஆராதனை. அவர் நல்லவர் என்பதனால் தான் இந்த வேளையில நாம் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறோம். அவரை ஆராதிக்கிறோம். அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர். இந்த வேளையில எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோமப்பா, துதிக்கிறோமப்பா. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. அப்பா, எங்கள் நினைவுகள் அல்ல என்று சொன்னீரப்பா. உங்கள் நினைவு எங்கள் நினைவை காட்டிலும் பெரியதாயிருக்கு என்று சொல்லி, ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அப்பா, இந்த இடத்திலே அப்பா நாங்கள் அப்பா கூடி வர கிருபை செய்தீர். நன்றி அப்பா. காலையிலே ஆண்டவரே இந்த ஹெவன்ஸ் கார்டனை அப்பா பிரதிஷ்டை பண்ண ஆண்டவர் கிருபை செய்தீர். நன்றியப்பா. மறுபடி ஆண்டவரே இந்த மத்தியான நேரத்திலே மகளிர் மன்றாட்டு ஜெப குழுவாக அப்பா நாங்கள் ஒன்றாக இணைந்து இந்த இடத்திலே 5வது தொடக்க ஆண்டை ஆரம்பிக்க ஆண்டவர் கிருபை செய்தீரே, உமக்கு நன்றியப்பா. கடந்த 4 வருடமும் அப்பா எங்களோடு கூட இருந்து அப்பா இந்த ஊழியத்தை நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா. தொடர்ந்து அப்பா, தொடர்ந்து இந்த 5வது ஆண்டு அப்பா ஆரம்பிக்கிற இந்த நாளிலே இந்த மகளிர் மன்றாட்டு ஜெபத்தின் ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற அநேகருக்கு இது பிரயோஜனமாய் இருக்கிறபடியா ஸ்தோத்திரப்பா. இதிலே ஆண்டவரே இருந்து ஊழியத்தை செய்கிற
பிள்ளைகளுக்காக நாங்கள் எங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரம் அப்பா, அப்பா உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அப்பா இதில் செய்தி கொடுக்கிற வேளையிலே உம்முடைய ஆவியானவருடைய கரம் எங்களோடு இருந்து வழி நடத்த வேண்டும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். அநேகருக்கு அது பிரயோஜனமாய் இருக்கட்டுப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. இன்னும் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திர. இந்த இடத்தை அப்பா நீர் ஆண்டவரே உமது பிள்ளைகளுக்கு இந்த ஊழியத்தை ஆண்டவரே அப்பா செய்ய ஹெவன் டிவிக்கு கொடுத்திருக்கிற இந்த இடத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரவப்பா. இங்கே நீரூற்றுகளை கண்டோம் என்று சொல்லி அன்றைக்கு ஆண்டவரே அப்பா ஈசாக்கின் வேலைக்காரர்கள் ஆண்டவரே ஈசாக்கிடம் வந்து சொன்னார்கள் அப்பா, இங்கே நீரூற்றுகளை கண்டோம் என்று சொல்லி. அப்படியாக ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த இடத்திலே நீரூற்றுகள் ஆண்டவரே தோன்றட்டும் ஆண்டவரே. அநேக நீரூற்றுகள், அநேக ப்ராஜெக்டுகள் தோன்றட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திரப்பா. நாங்கள் நன்றியோடு துதிக்கிறப்பா அப்பா ஆண்டவரே. தேசத்திலே நாங்கள் பலுகி பெருகும்படிக்கு இப்பொழுது இந்த இடத்தை எங்களுக்கு நமக்கு உண்டாக்கினார் என்று சொன்ன வார்த்தையின் படியே அப்பா இந்த இடம் தேசத்திலே ஆண்டவரே உமது மகன் செய்கிற ஹெவன் டிவியின் மூலம் செய்கிற ஊழியங்கள் ஆண்டவரே இன்னும் என்னென்ன ஊழியங்கள் செய்கிற அத்தனையும் பெருகி பலுகும்படியா நாங்கள் சேர்ந்து செபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். இன்னும் அப்பா இந்த இடத்துல அப்பா அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிற இந்த ஊழியத்தை தாங்குகிற ஆண்டவரே, நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பங்களிலும் உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கும்படியா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறப்பா. பிரதருக்காக குடும்பத்துக்காக செபிக்கிற என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்று சொன்ன வேத வசனத்தின்படி உமது மகனுடைய ஊழியத்தையும் அவர்களோடு இணைந்து செய்கிற ஒவ்வொரு ஹெவன் டிவி குடும்ப தினருடைய ஊழியங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆராதனை வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட அசைவாடி தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு இருந்தபடியால் கர்த்தருக்கு நன்றியாக எல்லாரும் கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் நல்லவர். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. தேவன் எங்களை நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நிகழ்வுகளையும் பகிர்வதற்காக சிஸ்டர் லீமா அவர்களை அழைக்கிறேன். வானவர் இயேசுவை வாழ்த்தி நன்றி கூறி வானங்கொள்ளா மா தேவனை வணங்கி வந்தனம் செய்கிறேன். இந்நாள் ஒரு பொன்னாள். MMJக்கு இது 5வது பிறந்த நாள். கடந்து வந்த 4 ஆண்டுகளை நினைவு கூறுகிறேன். சங்கீதம் 68:11-13 வரை இப்படியாக கூறுகிறது, ஆண்டவர் பிரசித்தம் பண்ணுகிறவர்களின் கூட்டம் மிகுதி, சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார்கள், வீட்டில் இருந்த ஸ்திரீயானவள் கொள்ளை பொருளை பங்கிட்டாள். நீங்கள் அடுப்பின் அடியிலே கிடந்தவர்களாய் இருந்தாலும் பொன்னினால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். என் தேவன் விளம்பி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்திரீகளே, மகளிர் மன்றாட்டு ஜெப வீராங்கனைகள். இது ஒரு தேவ திட்டம். 2021ஆம் ஆண்டு தேவ மனிதர் மிஷனரி பிரதர் மேத்யூ அவர்கள் இருதயத்தில் தேவன் போட்ட வித்து. தேவன் போட்ட இந்த திட்டத்தை சகோதரர் பாரமெடுத்து ஜெபத்தோடும் கரிசனையோடும் துரிதமாய் செயல்படுத்தி வீட்டுக்குள் ஜெபித்து கொண்டிருந்த தேவ அழைப்பு பெற்ற பெண்களை ஒன்று கூட்டி கர்த்தர் கொடுத்த
ஹெவன் டிவி ஊழியத்தில் பயன்படுத்தி தேவ ராஜ்யத்தின் கட்டுமான பணியில் சீரும் சிறப்புமாக செயல்படுத்தி வருகிறார். ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:30 மணிக்கும் மதியம் 2:30 மணிக்கும் ஒளிபரப்பாகிறது இந்த MMJ நிகழ்ச்சி. இதுவரையும் சுமார் 1360 எபிசோடுகளை கடந்துவிட்டோம். இந்த நல்ல பயணத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஜெபமும் வேதமும் மாத்திரமல்ல, அநீத பொருளை கொண்டு ஆத்துமாக்களை சம்பாதியுங்கள் என்று வேதத்தின்படி பல நற்கிரியைகளை செய்ய முன்வந்து 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் நாள் மகளிர் தின விழாவை நாகர்கோவில் பெண்கள் கிறிஸ்தவ கல்லூரியில் வைத்து நடத்தினோம். அந்த நிகழ்ச்சிகளுக்காக 8 பெண்கள் கல்லூரிகளை தெரிந்தெடுத்து பல போட்டிகள் நடத்தப்பட்டு அன்றைய தினம் பரிசு கோப்பைகள் வழங்கப்பட்டு மாணவிகள் ஊக்குவிக்கப்பட்டார்கள். 8 பெண் சாதனையாளர்களை தெரிவு செய்து அவர்களை பாராட்டி கேடகங்கள் வழங்கி ஊக்கப்படுத்தப்பட்டார்கள். 8 ஏழை பெண் தொழில் முனைவோர்களை தெரிந்தெடுத்து அவர்களுக்கான தொழில் உபகரணங்கள் உதவிகள் வழங்கப்பட்டன. இதற்கான அனைத்து உழைப்பையும் நிதி உதவியையும் MMJ சகோதரிகளை செய்து முடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். 2023ஆம் ஆண்டு பிறந்த நாளை கஞ்சிக்குழி என்ற இடத்தில் CSI கம்யூனிட்டி ஹாலில் பரலோக துதி ஆராதனையோடு சேர்த்து நடத்தி மிகவும் சீரு சிறப்பாக அந்த நாளை நாங்கள் கொண்டாட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். இந்த 2023ஆம் ஆண்டு மகளிர் தின விழாவை சுங்கான்கிடை ஹெவன்ஸ் கார்டனில் வைத்து, அப்போது கட்டுமான பணி நடந்து கொண்டிருந்த நேரம், அதனுடைய ஆஃபீஸில் வைத்து ஏழைகளுக்கு நிவாரணப் பொருட்களை கொடுத்தும் சாதனை பெண்களை கௌரவித்தும் சிறப்பாக நடத்தப்பட்டது. ஃபீட் நேஷன் மூலமாக மதிய உணவு வழங்கும் திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் MMJ சகோதரிகளின் அவர்கள் குடும்பத்தாரின் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் நல்ல நாட்களில் அதற்குரிய ஆகாரத்தை கொடுக்க உதவி செய்ய முன்வர முடிவெடுக்கப்பட்டது. அதன்படியே செயல்பட்டார்கள். 2024ஆம் ஆண்டு MMJ பிறந்த நாளை ஹெவன் டிவி ரெக்கார்டிங் சென்டரில் வைத்து லைவ் ப்ரோக்ராமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆரம்பித்தோம். மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினத்தன்று ஹெவன்ஸ் கார்டனில் 120 ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட பணிகள் நிறைவேற்றி அந்த நாளும் சீரும் சிறப்பாக நடத்தப்பட்டது. இன்று இந்த நாள் 2025ஆம் ஆண்டு MMJயின் 5வது பிறந்த நாள். இந்த நன்னாளை துவங்கி இருக்கிற நாங்கள் கர்த்தரின் தயவினால் சீரும் சிறப்புமாய் பணி செய்ய கர்த்ததாமே எங்களுக்கு உதவி செய்வாராக. இன்னும் அநேக சகோதரிகளை எங்களோடு இணைக்க தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். அதை நிறைவேற்ற நீங்கள் யாவரும் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, உள்ளே வாருங்கள். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். சகல துதியும் கனமும் மகிமையும் MMJக்கு கர்த்தர் தந்த இந்த வளர்ச்சிக்கும் கர்த்தரையே ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றி. கர்த்தர் நல்லவர். சகோதரி லீமா அவர்கள் இங்கே குறிப்பிட்டபடி வேதத்தில் வசனமாய் வாசிக்கிறோம், தேவன் ஒருவரே அவனை நடத்தி வந்தார், வேறு தேவன் அவரோடு இருந்ததில்லை. 5 வருஷமாக ஏசப்பா அழகாக நடத்தி இந்த நாளில் 5வது ஆண்டு விழாவை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறாங்க. எல்லாரும் கர்த்தருக்கு நன்றியாக நல்ல கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? இப்போது எங்களுடன் MMJ குழுவில் உள்ளவர்கள் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் இந்த நாளில் நம்மோடு கூட இங்கே இருக்க முடியலை. அவர்கள் ஹெவன் டிவிக்கு ஒரு வாழ்த்து அறிக்கை மீடியா மூலமாக அனுப்பியுள்ளார்கள். ஒரு 2 துளி நிமிடங்கள் அதை நம்ம கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். மகிமை உண்டாவதாக. இந்த நாள் நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் பரவசத்தையும் தருகின்ற ஒரு நாள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த மகத்தான திட்டத்தின்படி ஹெவன் டிவி ஸ்தாபகர் சகோதரர் மேத்யூ பிரதர் அவர்கள் மூலமாக உண்டாக்கப்பட்டு அனுதினமும் அதிகாலையில் 5:30 முதல் 6 வரையிலும் 2:30 முதல் 3 மணி வரையிலும் ஹெவன் டிவி மூலமாக ஒளிபரப்பப்பட்டு வருகின்ற நிகழ்ச்சி தான் இந்த மகளிர் மன்றாட்டு ஜெபம்.
இது தொடங்கி கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வெற்றியின் உச்சத்தை அடைந்து 5வது ஆண்டு விழா தினத்தை கொண்டாடுகின்ற ஒரு தருணத்தில் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற தேவனுக்கு கொண்டாடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். அடுத்து எழும்புவோம், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி ஜெபத்தின் மூலமாகவே பரலோகத்தின் நல்ல பொக்கிஷ சாலையாகிய திறந்து மக்கள் மனதிலே தயவு பாராட்டி அவர்கள் கொடுக்கிற உதவிகள் மூலமாக பிரம்மாண்டமாக எழுப்பி நிற்கும் இந்த தரிசன கட்டடமாகிய ஹெவன்ஸ் கார்டனின் துவக்க விழா. இந்த திட்டமும் நமது சகோதரனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உயரிய திட்டம். இறைத்தனையாக தேவன் இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் திட்டமிடினேன், அதை நிறைவேற்றுவேன். நான் சொன்னேன், அதை செய்து முடிப்பேன் என்று தேவனுடைய வார்த்தையின் படி அவர் கொடுத்த 2 மகத்தான திட்டத்தை நிறைவேற்றும்படியான இந்த நாளிலே முதலாவது தேவனுக்கு நன்றி செலுத்தி அனைவரும் வந்திருக்கிற மக்கள் யாவரும் ஒருமித்து கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஆமென், அல்லேலூயா. வேதாகமத்திலே பெண்களுக்கு சிறப்பான இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை யாராலும் மறுக்க முடியாது. இது ஒரு பெரிய உண்மை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரிசனமான முதல் காட்சியை பார்த்தவள் மகதலேனா மரியாள். அதை உலகத்திற்கு முதலாவது அறிவித்தவளும் ஒரு பெண், மகதலேனா மரியாள். பெண்கள் தங்களுடைய ஜெபத்தின் மூலமாக அரிய பெரிய காரியங்களை சாதித்த நிகழ்வுகள் வேதத்திலே பல இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது. அன்னாள் ஜெபித்தால் குழந்தையை பெற்றுக் கொண்டார். எஸ்தர் ஜெபித்தால் ஒரு கூட்ட யூத ஜனங்கள் காக்கப்பட்டனர். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது மரியாள் என்ற பெயருடைய ஒரு ஸ்திரீயின் வீட்டிலே பெண்கள் கூடி ஜெபித்தார்கள். அல்லேலூயா, பெண்கள் கூடி ஜெபித்தார்கள். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு ஒரு தூதனை அனுப்பி சிறைச்சாலையின் இரும்பு கதவுகள் 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவலை கடந்து வர செய்து வெளியே கொண்டு வர விடச் செய்தார். வல்லமை உள்ள ஜெபம் பண்ணின ஸ்திரீகள் வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அன்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், அதே சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை தூதன் இந்த மகளிர் மன்றாட்டு ஜெபத்தை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஜெயத்தை காண செய்திருக்கிறார், அற்புதங்களை காண செய்திருக்கிறார், அதிசயங்களை காண செய்திருக்கிறார், திட்டமிட்டு செயல்பட வைத்திருக்கிறார், ஒற்றுமையும் ஒரு மனதையும் கொடுத்திருக்கிறார். பெண்களால் என்ன செய்ய முடியும் என்று நினைக்கின்ற இந்த உலகத்திலே பெண்களால் சாதிக்க முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை என்று சொல்லும் வண்ணமாக சாதனையாளர்களாக, ஜெப வீராங்கனையாளர்களாக, ஆண்டவருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடங்களாக, எஜமானுக்கு பிரயோஜனப்படும் பாத்திரங்களாக இந்த மகளிர் மன்றாட்டு ஜெபத்தில் உள்ள மகளிர் அனைவரும் திகழ்கிறார்கள் என்று நான் சொன்னால் அது மிகையாகாது. காரணம் நிச்சயமாக சொல்லியே ஆக வேண்டும். இந்த மகளிர் மன்றாட்டு ஜெபத்தின் உயர்வுக்கு காரணம் நான் சொல்லுகிறேன், அதன் ரகசியத்தை சொல்லுகிறேன். அவர்களிடம் காணப்பட்ட தாழ்மை, அவர்களிடம் காணப்பட்ட ஒரு மனது ஒற்றுமை, வேறுபாடு இல்லாத தன்மை, தனியாக ஜெபித்தவர்கள் கூடி இல்லங்களில் அங்கங்கே ஜெபித்து உலகத்திற்கு ஆசீர்வாதத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த MMJ குழுவிலே இருக்கின்ற மகளிர் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு நேபாள் தேசத்தில் MMJ என்ற பெயரில் ஒரு ஆலயம் திறக்கப்பட்டு அனுதினமும் அதிலே ரட்சிக்கப்படுகிற மக்கள் அங்கே கூடி வருகிறார்கள், ஆராதனைகள் நடைபெறுகிறது. இந்த ஹெவன்ஸ் கார்டன் மூலமாக வெளிவர போகிற ஆசீர்வாதங்கள் மிக பெரியதாக இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த மகளிர் மன்றாட்டை ஜெபத்தை
கோடி கோடியாக பெருகுவாய் என்று வசனத்தின்படி ஆசீர்வதிப்பாராக. அந்த ஹெவன் டிவி ஸ்தாபித்த அந்த ஹெவன்ஸ் கார்டன் ஆசீர்வதித்து பெருகவே பெருகச் செய்வேன். சாலமோன் ஜெபித்த ஜெபத்தின் கூட இங்கே ஏறெடுக்கப்படுகிற ஜெபத்திற்கு தேவன் கேட்டு மக்கள் ஜெபத்திற்கு பதில் அளிப்பார் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. 2 திட்டங்களை கொடுத்து ஆசீர்வதித்த தேவனுக்கு கரங்களை தட்டி மகிமையை செலுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த மகளிர் மன்றாட்டு ஜெபம் இந்த நிகழ்ச்சியை எத்தனை பேர் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க? நிச்சயமாகவே அநேக பெண்களுடைய வாழ்க்கையில இது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று அநேக சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். எனக்கும் கர்த்தர் கிருபையை கொடுத்திருக்கிறார். இதுல நானும் ஒரு சின்ன பகுதியா இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற எனக்கும் கிருபை கொடுத்தார். அதை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். இந்த ஜூலை 31 புதிய வருஷத்திற்குள்ள இந்த ப்ரோக்ராம் மூலமாக நாம் நுழையவிருக்கிறோம். 5வது வருடத்திற்குள்ள நம்ம கடந்து போகிறோம். இதுவரைக்கும் நடத்தின தகப்பன் இனிமேலும் நடத்துவார். இன்னும் நிறைய கோடிக்கணக்கான பெண்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நேராக இந்த நிகழ்ச்சி மிகவும் கொண்டு போகிறதுக்கு ஆசீர்வாதமா இருக்க போகிறது. நான் இதை நம்புறேன், விசுவாசிக்கிறேன். இன்னைக்கும் நிறைய பெண்கள் அதிகாலையிலே இந்த நிகழ்ச்சி மூலமாக கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் உண்டு. கர்த்தர் அநேகரை ஆசீர்வதித்திருக்கிறார். நிறைய பேரை சாட்சியாவும் நிறுத்தி இருக்கிறார். விசேஷமா இந்த இனாகுரேஷன் அன்றைக்கு ஜூலை 31 இந்த மகளிர் மன்றாட்டு ஜெபத்தினுடைய ஆண்டு விழாவை கொண்டாடுவதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் இன்னும் இந்த ஊழியத்தை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஹெவன் டிவி மூலமாக இன்னும் அநேகருக்கு இந்த சத்திய வார்த்தைகள், இந்த கண்ணீரின் ஜெபங்கள் பிரயோஜனமாய் இருக்க போகிறத நினைச்சு கர்த்தரை துதிக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர். வாழ்த்தின சகோதரிகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதித்து தம்புரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். இப்போது நம்முடைய எம்எம்ஜேயின் சகோதரி சிஸ்டர் சாந்தி அவர்கள் தலைமையில் பிள்ளைகள் நமக்காக ஒரு கோரியோகிராஃபி பெர்ஃபார்மன்ஸ் இப்போ பண்ண வருவார்கள். கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று நான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று நான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். அடுத்ததாக
வேதம் சொல்லுகிறது சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள். ஒரு அழகான தருணம் இது. ஒரு கேக் வெட்டுகிற நிகழ்ச்சிக்கு நேராக நம்ம கடந்து போகிறோம். தேவன் நமக்கு தந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்தும் ஒரு இனிய தருணம் இது. நாம் பெற்றுக்கொண்ட இந்த இனிமையான தருணங்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி வாழ்வில் இன்னும் அதிக அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் நிறையட்டும் என வாழ்த்துவோம். இந்த கேக் கட்டிங் செர்மனிக்காக சிஸ்டர் கீதா பான்ஸ் அவர்களை முன்னிலையில் இருந்து இதை நடத்தி வைக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். எம்எம்ஜே சகோதரிகள் அனைவரும் முன்னாடி வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். Praise Lord. கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக வேதம் இப்படியாக சொல்லுகிறது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழிகளிலே நடத்துவாராக. எங்களிடத்தில் எம்எம்ஜேயில் எங்கள் கூட ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரி இந்த நிகழ்வுக்காக ரொம்ப தூரத்திலிருந்து இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. இந்த எம்எம்ஜே குழுவை வாழ்த்த அன்புடன் அழைக்கிறேன் சகோதரி விஜயகுமாரி அவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த எம்எம்ஜே ப்ரோக்ராம் 4 வருடங்கள் கர்த்தர் அழகாக எங்களை நடத்தி கொண்டு வந்த தயவிற்காக முதற்கண் ஆண்டவருக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். நாங்கள் இதிலே ஆரம்பத்திலே நாங்கள் 30 பேர் இதிலே ஒரு குழுவாக இருந்து ஒவ்வொரு நாளும் காலையில் அரை மணி நேரம், மதியானம் அரை மணி நேரம் இந்த ஜெபத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் நிறைய மக்கள் இதில் பிரயோஜனப்பட்டிருக்கிறார்கள். அது சாட்சியையும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வருடம் 5வது வருடத்திற்குள்
பிரவேசிக்க கர்த்தர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வருடத்தையும் கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். இன்னும் அநேகர் இதில் இணைந்து ஜெபிக்க வாருங்கள் என்று நாங்கள் அழைக்கிறோம். நிறைய பேர் இதில் இணைந்து கொள்ளுங்கள். இது அநேகருக்கு சாட்சியாக இருக்கும். கவன் டிவியிலே வரப்போகிற இந்த ப்ரோக்ராம் அநேகருக்கு சாட்சியாக இருக்கத்தக்கதாக அநேகர் சொல்லுகிறார்கள். விசேஷமாக ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் மத்தியானம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அநேகர் பாரத்தோடு இருக்கிற மக்கள் அந்த ஜெப குறிப்புகளை கொடுக்கிறார்கள். நாங்கள் அதை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அதன் மூலம் பலன் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த எம்எம்ஜே இன்னும் தொடர்ந்து இன்னும் இந்த புதிய வருடத்துக்குள் அநேக ஆசீர்வாதங்களை இன்னும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எம்எம்ஜே ப்ரோக்ராம் வாழ்க. கவன் டிவி குடும்பமாக நாங்கள் இணைந்து செயல்பட இன்னும் மேன்மேலும் வளர கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த தருணத்தை தந்ததற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக வேதம் சொல்லுகிறபடி பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஒரு சில சாட்சிகளை நம்ம கேட்க இருக்கிறோம். இதை தலைமையேற்று நடத்த சகோதரி ஃபாத்திமா அவர்களே அழைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைய சகோதரர்களை விட நிறைய சகோதரிகள் இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள ஆண்டவர் இப்பொழுது எங்களை போல ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவருக்கு பயன்படணும் என்ற விதையை போட்டிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. யோவானை குறித்து வேதம் எப்படியாய் சொல்கிறது? சாட்சி கொடுக்க சாட்சியாய் வந்தான். ஒட்டுமொத்த பரலோகம் பிதாவே ஒரே பேரான குமாரன் தேவ சித்தம் நிறைவேற்ற பூமிக்கு வந்தார். அவரை பற்றி சாட்சி கொடுக்க வந்தவன் தான் யோவான். அப்படி ஒட்டுமொத்த எங்களுடைய மகளிர் மன்றாட்டு ஜெப அங்கத்தினர் ஒவ்வொருவருக்கு சார்பாக நான் உங்கள் மத்தியிலே இன்று சாட்சியாய் நிற்கிறேன். கர்த்தர் எங்களை நல்லவராகவே இருந்து 4 வருட காலம் எங்களை நடத்தினார். யோவான் சொன்னதை பார்த்து, யோவான் கொடுத்த சாட்சியை பார்த்து அந்திரேயா இயேசுவுக்கு பின்னாடி வாரார். அவர் போய் தன்னுடைய சகோதரனாகிய சீமோன் பேதுருவை அழைத்து வருகிறார். இவர்கள் இருவருடைய ஊரான் ஆகிய பிலிப்பு இதை பார்த்து தேடி வருகிறார். பிலிப்பு போய் சொன்னார், இயேசு கிறிஸ்துவை பார்த்தேன் என்று சொல்லி நத்தான்வேலை கூட்டி வருகிறார். இப்படிதான் நாங்கள் இந்த இணைப்பில் இந்த அங்கத்தினர் ஒவ்வொருவரும் யாரோ ஒருத்தரால் அறிமுகப்படுத்தப்பட்டோம். நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களில் அநேகர் உலகத்திற்கு வெளி உலகத்திற்கு தெரியாதவர்கள் அநேகர் பிரபலமானவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அநேகர் ஏதோ ஒரு இடத்துல தேவ சித்தம் செய்யணும், மறைந்து ஒளிந்து, ஆனால் கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும் என்ற நோக்கத்தோடு செய்து கொண்டு இருந்தோம். அப்படிதான் அடிமையை சொல்ல போனால் வெளி உலகம் பார்த்தா என்னுடைய உயிருக்கு கூட ஆபத்து வந்துடலாம், நான் மறைந்திருந்து ஊழியம் செய்தவள் தான் நான். ஆண்டவர் எப்படி நத்தான்வேலை கண்டாரோ அதே போல எங்கள் ஒவ்வொருவரையும் கண்டார். எப்படி அந்திரேயாவை அழைத்தாரோ அப்படி எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்தார். பேதுருவை கண்டு அழைத்து கொண்டு வந்த பேதுருவு மேலே கர்த்தர் வைத்த பெரிய திட்டத்தை வெளிப்படுத்தினாரோ அப்படி எங்களை கொண்டு வந்து இந்த ஒரு பெரிய திட்டத்துக்குள்ளாய் அநேக மகளிர்கள் பயன்படும்படியாய் எங்களை பயன்படுத்த சித்தமான என் தேவன் எங்கள் ஒவ்வொருவரை இதிலே கொண்டு வந்து இணைத்தார். எங்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்துல நாங்கள் சாட்சி சொல்ல வேண்டும் என்றால் அநேகம் இதில் நாங்கள் இந்த ஊழியத்தை செய்ய தொடங்கின நேரத்திலிருந்து எங்கள் குடும்பங்களை குறித்து கேள்விப்பட்டீங்கன்னா நாங்கள்லாம் செய்கிற இந்த ஊழியத்தின் பின்பகுதியில் அநேக வருத்தங்கள் இருந்தது, வியாகுலங்கள் இருந்தது, அநேக ஒடுக்கங்கள் இருந்தது. இதன் மத்தியிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இதில் அற்புதமாய் பயன்படுத்தி வந்தார். இந்த 4 வருட காலம் எங்களை அற்புதமாய் நடத்தினார். இப்பொழுதும் இன்னும் நடத்த போகிறார். இன்னும் அவர் வருகை வருவன் பரியந்தம் எங்களை நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு என் தேவநாமத்துக்கு மகிமை உண்டாக என்னுடைய சிறிய சாட்சியை நன்றி அறிதலோடு கர்த்தருக்கு உரித்தாக்கி உங்களையும் இந்த நாளையில இப்படி ஒரு பெரிய தேவ திட்டத்துக்கு நேராய் அழைப்பிருந்தால் கர்த்தர் பேசினால் வரும்படியாய் அழைத்து என் சாட்சியை உரித்தாக்குகிறேன். நன்றி. கர்த்தர் நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. எல்லாரும் கைகளை தட்டி ஒரு முறை கூட கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? கேட்ட நல்ல சாட்சியினால் கர்த்தர் மகிமைப்பட்டு இருக்கிறார். எல்லாரும் அப்படியே இருந்துட்டீங்க. வேதம் சொல்லுகிறது மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். நம்ம எல்லாரையும் ஒரு 5 நிமிஷம் மகிழ்விக்கத்தக்கதாக எங்கள் எம்எம்ஜேயின் சகோதரி இப்போது ஒரு சின்ன குவிஸ் கேம்ஸோட உங்கள் மத்தியில் வர்றாங்க.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சந்தோஷமா இருக்கீங்களா? சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? இவ்வளோதான் சத்தமா? இன்னும் சத்தமா? பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. குயிஸ் ப்ரோக்ராமில் ஜெயிச்சிருவீங்களான்னு கேளுங்க பார்க்கலாம். சிரிச்சிட்டு கேளுங்க பக்கத்தில் கை கொடுத்து. என்ன சொன்னாங்க? ஜெயிச்சிருவீங்களா? ஜெயிச்சா உங்களுக்கு கட்டாயமாக இந்த நாளில் நாங்கள் பரிசு தர போகிறோம். ஃபஸ்ட்டு 7 கொஸ்டின் வந்து நீங்கள் பைபிளை பார்க்காம சொல்லணும். கடைசியில் உள்ள 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பைபிளை பார்த்து சொல்லணும். சரியா? அப்போ பைபிள் கொண்டு வந்தவங்க தான் நிச்சயமாக என்ன செய்ய முடியும்? வெற்றி பெற முடியும். முதலாவது கொஸ்டின், அல்லேலூயா என்ற பதம் வேதத்தில் முதல் எங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது? சரி, அந்த சங்கீதம் சொன்னவங்க எழுமுங்க பார்க்கலாம். இல்லை, தவறான பதில். ரெஃபரன்ஸ் நான் சொல்கிறேன். சங்கீதம் 104வது சங்கீதம் 35வது வசனத்தில் முதல் அல்லேலூயா என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். ஜோரா கை தட்டலாமா? எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க. 2வது கொஸ்டின், தேவனால் 2 முறை பெயர் சொல்லி கூப்பிடப்பட்டவர்கள். ஆபிரகாமே. இல்லை, இன்னும் இருக்கு. இன்னும் சவுலே யாரு? 4 பதில் இருக்கு. 4 சேர்த்து சொல்லணும். சரி, ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன் ஆன்சர். ஆபிரகாமே, மார்த்தாளே, சீமோனே, சவுலே. சரியா? இவங்க வந்து ஒரு ஆன்சர் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். கை தட்டலாமா? 3வது கொஸ்டின், வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் இரவின் 4ஆம் ஜாமத்தில் நடந்தது என்ன? தெரிஞ்சவங்க எழும்பி முன்னாடி வந்துருங்க. புதிய ஏற்பாட்டில் இரவின் 4ஆம் ஜாமத்தில் நடந்தது என்ன? சரியான பதில், இயேசு கடலின் மேல் 4ஆம் ஜாமத்தில் நடந்து வந்தார். ஜோரா கை தட்டலாமா? அடுத்த 4வது கொஸ்டின், முதிர் வயதில் குழந்தை பெற்று கொண்டவர்கள். தெரிஞ்சவங்க முன்னாடி வாங்க, அங்கே இருந்து சொல்லாதுங்க. சாராள், ஆபிரகாம், சாராள், மனோவா, எலிசபெத், சகரியா, எலிசபெத். 3 பேர். ஜோரா கை தட்டலாமா? 2வது முறையாக பரிசை தட்டி சொல்லுகிறார்கள். அடுத்ததாக ஒரு விடுகதையா கேட்குறேன். பூட்டில்லாத வீட்டிலே, தண்ணி உள்ள காட்டிலே, முள்வேலிக்கு இடையிலே 3 நாள் மாட்டிக்கொண்டான். அவன் யார்? எல்லாரும் சேர்ந்து சொன்னா உங்களுக்கு நீங்களே கை தட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறான். அடுத்தது, 4 எழுத்து கொண்டவன் நான், முதல் எழுத்து ஒரு உயிரியின் பெயராம், கடை 3 எழுத்து, பொருள் சேகரித்து வைக்க உதவுமா? நான் யார்? 4 எழுத்து கொண்டவன் நான், முதல் எழுத்து ஒரு உயிரியின் பெயர், கடை 3 எழுத்து, பொருள் சேகரித்து வைக்க உதவுமா? நான் யார்? தெரிஞ்ச ஜோரா கை தட்டலாமா? ஈசாக்கு. இனி வந்து உங்ககிட்ட ஒரு பொருளை நான் வந்து காண்பிக்க போகிறேன். அந்த பொருளோட பேர் வேதத்தில் எங்கே இருக்கோ அதை எடுத்து ஃப்ரண்டில் வந்து நீங்கள் வாசிக்கணும். சரியா? இது என்னது? மண் பானை. பானை அப்படின்னு சொல்லி இருக்கான். சரியான ரெஃபரன்ஸை வாசித்து ப்ரைஸை வாங்கிட்டு போங்க. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 20வது வசனம், 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதி. கை தட்டி. சரியான பதில். சிஸ்டருக்கு பிரைஸோட கூட இந்த பானையை நம்ம கொடுக்க போறோம். சரியா? இது என்னது? குடம். இதுக்குரிய வசனத்தை எடுத்துட்டு ஃப்ரண்ட்ல வரணும். வசனத்தை எடுத்துட்டு சீக்கிரம் வாங்க. ஆதியாகமம் 24:45. நான் இதை என் இருதயத்தில் சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ரெபேக்காள் தன் குடத்தை தோள் மேல். சரியான ஆன்சர். ஜோரா கை தட்டலாமா? அவங்களுக்கு பிரைஸோட இந்த குடத்தையும் கொடுக்க போறோம். உப்பு. உப்பு அப்படின்னு சொல்லி பைபிளில் எங்க இருக்கோ எடுத்து வாசிக்கலாமா? உப்பு. எடுத்தவங்க முன்னாடி வாங்க. நீங்கள்
பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கு மனுஷரால் இவங்களுக்கு இந்த உப்பை கொடுக்குறான். நாளை குழம்புல கரெக்டா போடுங்க. வெந்தயம் பைபிள்ல இருக்கா? தேடி எடுத்துடலாமா? சீக்கிரமா தேடுங்க பார்க்கலாம். Matthew chapter 23 verse 23. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் இவங்களுக்கு பரிசோட இந்த வெந்தயத்தையும் கொடுக்க போறோம். அக்கா அழகா அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்த எல்லாரையும் எழுப்பி விட்டு கையில சும்மாவே வச்சிருந்த எல்லா பைபிளுக்கும் வேலை கொடுத்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டாங்க. எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உம்முடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் நல்லது. இப்போ நம்முடைய எம்எம்ஜேயின் சார்பில் பிள்ளைகள் ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் கூட செய்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறார்கள்.
எப்போதும் கூட இருப்பேன். நானே உனது கர்த்தர், நானே கர்த்தாதி கர்த்தர். நானே உனது கர்த்தர், நானே கர்த்தாதி கர்த்தர். நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை ஏந்துவேன், கரங்களுக்கு வந்து அழைத்துச் செல்வேன். நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை ஏந்துவேன், கரங்களுக்கு வந்து அழைத்துச் செல்வேன். உன் கால்கள் போகும் பாதை, உன்னோடு கூட வருவேன். உன் கைகள் செய்யும் வேலை, எப்போதும் கூட இருப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் இப்போ ஒரு 5வது ஆண்டு விழா இங்கே கொண்டாடிட்டு இருக்கோம். நாங்கள் முன்னாடி நின்று ஊழியம் செய்கிறது தான் நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் டிவியில் பார்த்துருப்பீங்க. வேதம் சொல்லுகிறது, சகோதர சிநேகத்திலே பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே முந்திக் கொள்ளுங்கள்னு. இங்கே பின்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களை இப்பொழுது நம்முடைய சகோதரி லீமா ரோஸ் அவர்கள் வந்து எல்லாரையும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி கனம் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். சகோதரி சொன்ன மாதிரி கனம் பண்ணுகிறதில் முந்திக் கொள்ளுங்கள். எங்களோடு சேர்ந்தது எம்ஐஜே ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் எங்களோடு சேர்ந்து பயணிக்கிற பலர் உண்டு. எப்போவுமே எந்த ஒரு காரியத்துக்கும் பின்னால் இருந்து செய்கிறவங்க பெரிய பெரிய காரியத்தை செய்வாங்க, அல்லது வெளியே வராது. ஆனால் கண்டிப்பாக கர்த்தர் அதுக்கு பலனை கொடுப்பார். இந்த எம்எம்ஜே நிகழ்ச்சியில் நாங்கள் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு பேக் போன்னு சொல்லலாம். நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோன்னா அதற்கு எங்கள் வளர்ச்சிக்கு நிமிர்ந்து நிற்கிறதுக்கு எங்கள் பாதைகளில் கரம் கொடுக்கறதுக்கு எங்களோடு நின்றவர்கள் நிறைய பேர் உண்டு. அதிலிருந்து ஒரு சிலரை நாங்கள் இந்த வேளையில் ரெகனைஸ் பண்ண போகிறோம். முதலாவதாக பிரதர் டேவிட் மனோ அண்ட் சுகாஜினி. இவங்களை குறித்து சொல்லணும்னா அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்தின் 2வது வசனத்தில் நாம் பார்க்கிற போது, பவுல் ஆக்கில்லா என்னும் யூதனையும் அவன் மனைவி பிரிஸ்கில்லாளையும் கண்டு அவர்களிடத்தில் போய் அவர்களோடு தங்கி ஊழியம் செய்தான். அதுபோல் இந்த ஹெவன் டிவி ஆஃபீஸில் பார்த்தோன்னா கர்த்தருடைய ஊழியத்தை மனப்பூர்வமாய் கரங்கோர்த்து உதாரத்துவமாய் தெய்வ பயத்தோடும் நற்பண்புகளோடும் வெளிப்படுத்தி வருகிறது இந்த டேவிட் மனோவும் சுகாஜினியும். இவர்கள் கணவன் மனைவியாய் சேர்ந்து இந்த தம்பதிகள் எம்எம்ஜே ஊழியத்தில் எங்களுக்கு பக்கமல்லமாக இருந்து வர்றாங்க. பிரதர் டேவிட் அவங்க எம்எம்ஜே ப்ரோக்ராமை ரெக்கார்ட் பண்ணி அதை ஒளிபரப்புறதில் அந்த ஊழியத்தில் புன்முறுவலோட சளைக்காமல் செய்து வர்றாங்க. சொல்லப்போனால் எங்களுக்கு இடத்தில் தவறுகள் நேரும் பட்சத்திலெல்லாம் மிகவும் தாழ்மையோடு அன்போடு அதை சரி செய்து அதை ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு ஒளிபரப்ப உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க. அதே போல் சிஸ்டர் சுகாஜினி அவர்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல. எப்போதும் ரெக்கார்டிங் சென்டருக்கு நாங்கள் போனாலும் புன்முறுவலோடு அப்படி ஒரு நல்ல ஒரு முகமலர்ச்சி புன்முறுவலோடு வரவேற்று எங்களுக்கு தேநீர் தேவைப்படும் போது தந்து உபசரிச்சுக்கிறது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு எம்எம்ஜே சகோதரியோட நல்ல காண்டாக்டில் இருப்பாங்க. பர்சனலாக அவர்களை அழைத்து ரெக்கார்டிங்க்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறது, வேறு காரியங்களை எங்களோட பேசுகிறது, எல்லாவற்றிலும் அவங்க ரொம்ப கரிசனையாக இருப்பாங்க. எல்லா ஆயத்த பணிகளையும் நல்ல தாழ்மையோட பொறுப்போடு செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஒரு சகோதரி. இன்னும் எங்களுக்கு நாங்கள் ஒரு ரெக்கார்டிங் போனால் அங்கே மைக் செட் பண்ணி தர்றது, எங்களுக்கு தொண்டைக்கு எதமாக இருக்கிறதுக்காக நல்ல ஹெர்பல் ஹாட் வாட்டர்லாம் தருவாங்க. ரொம்ப சளைக்காமல் 2 பேருமே சேர்ந்து ஒரு மனதோடு கூட எங்களுக்காக பணியாற்றி வர்றாங்க. இந்த இவர் உள்ளங்களையும் கர்த்தர் நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தரின் அன்பில் கரங்கோர்த்து பணி செய்யும் இவ்விருவரையும் நாங்கள் இந்த தருணத்தில் நினைவு கூறுகிறோம். அவர்களை கனப்படுத்த விரும்புகிறோம். ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவாய் ஹெவன் டிவி ஊழியத்தில் தோள் கொடுக்கின்ற அருமை இளம் தம்பதிகள் டேவிட் மனோ சுகாஜினியை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களை கனப்படுத்த இந்த கிஃப்டை கொடுக்கும்படி சிஸ்டர் புனிதா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் கரம் தட்டி அவர்களை அப்ரிஷியேட் பண்ணுங்க. அடுத்ததாக நாங்கள் கனம் பண்ண விரும்புகிறது பிரதர் ஆல்வின்.
இவங்க எம்எம்ஜேயில் ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நடந்தால் அங்கே அவங்க இருப்பாங்க. எங்களுக்கு பாடல் ஆராதனை பகுதிகளில் இசைகள் மீட்டி அந்த தருணங்களை இனிமையான தருணங்களாய் மாற்றித் தர்றது தம்பி ஆல்வின் அவர்கள் ஒவ்வொரு வருடம் வழிகாட்டு நட்சத்திரங்கிற நல்ல ப்ரோக்ராமுக்கு எங்கள் பாடலை மெருகூட்டுறதே அவங்களுடைய கையில் தான் இருக்குது. அவங்க எங்களுக்கு பண்ணி எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துட்டு இருக்காங்க. அவர்களை இந்த வேளையிலே மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக சிஸ்டர் சுகிர்தா மகளிர் தின விழா கொண்டாடும் போது அந்த நிகழ்ச்சியை 2022 அந்த நிகழ்ச்சியை எல்லாரும் மகளிர்களாகவே நின்று செய்யணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அந்த நேரத்தில் வீடியோகிராஃபருக்கு என்ன பண்ணுறதுன்னு ஆலோசிக்கிற பொழுது எங்களுக்குள்ளே இந்த ஹெவன் டிவிக்குள்ளே ஒரு வீடியோகிராஃபர் இருந்தாங்க. அவங்க தான் சிஸ்டர் சுகிர்தா. அவங்க அதை பொறுப்போட ரொம்ப அழகாக வீடியோ கவர் பண்ணி அந்த ப்ரோக்ராமை இது பண்ணி தந்தாங்க. அது மட்டும் இல்லை, எம்எம்ஜே ப்ரோக்ராம்னா அதில் அவங்க ஓடி வந்துடுவாங்க. இன்றைக்கி கூட காலையிலே இந்த கேம்பஸ்குள்ளே வந்தாங்க. ஃபுல்லாக கேம்பஸில் வெளியில் இருந்தாங்க. எம்எம்ஜே ப்ரோக்ராம் தொடங்குதும் போது அவங்க உள்ளே வந்தவங்க தான். இதுவரையிலும் ஓடி ஓடி ஃபோட்டோ எடுக்கிறதும் அவங்களுக்கெல்லாம் அவங்கள கைட் பண்ணி ஆலோசனை கொடுக்குறதும் இங்கே ஓடி ஓடி சுறுசுறுப்பாக செயல்பட்டிருக்காங்க. அப்படி ஒரு நல்ல சுறுசுறுப்பான எங்களுக்கு துணையாக சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய சகோதரியை கனம் பண்ண விரும்புகிறோம். அருமை சகோதரி சுகிர்தா அவர்களே நாங்கள் வாழ்த்துகிறோம். பிரதர் ஜெய்கிங் எப்போவுமே எந்த ஒரு எம்என்ஜே ப்ரோக்ராம் இருந்தாலும் அவங்க இங்கே இருந்தால் கண்டிப்பாக எங்களோட இருந்து உதவி செய்வாங்க. குறிப்பாக வழிகாட்டு நட்சத்திரம் ப்ரோக்ராம் பண்ணும்போது எங்களோட இருப்பாங்க. அந்த நேரங்களில் எங்களுக்கு அந்த மியூசிக் இது பண்ணுறது, ரெக்கார்ட் பண்ணுறது, இந்த காரியங்கள்லாம் எங்களோட இருந்து அவங்க எங்களுக்கு துணையாக இருந்து செயல்பட்டிருக்காங்க. இந்த வேளையில் அவங்களுடைய தாயாரை முன்னுக்கு வேலைக்கு அழைத்து அவர்களை கனப்படுத்த விரும்புகிறோம். சிஸ்டர் ஜினி ஹெவன் டிவி ஆஃபீஸில் எடுத்துக்கிட்டால் ஹெவன் கார்டன்ஸ் ஆகட்டும், ஹெவன் டிவி ஆகட்டும், எல்லா ப்ரோக்ராம்லேயும் அந்த ஆஃபீஸில் அவங்க தான் மெயினாக நிற்பாங்க. அதோடு மாத்திரம் இல்லை, எங்கள் எம்எம்ஜேக்கு அவங்க ஒரு பேக் போன் போல் எல்லா காரியங்களும் செய்வதற்கு உதவியாக இருப்பாங்க. எல்லா நிகழ்ச்சிகளிலும் எங்களோடு துணையாக நிற்கிற அருமை சகோதரியை கனப்படுத்த விரும்புகிறோம். அவர்களை இந்த வேளையில் மேடைக்கு அழைக்கிறோம். தேங்க்யூ சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். இன்னும் பலர் இருந்திருக்கலாம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போது வேதம் சொல்லுகிறபடி உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் உன் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக அப்படின்ற வசனம் நம்ம பிரதர் மேத்யூ அண்ணனுக்கு பொருந்தோம். வெளியே சொல்லும்போது தான் பிரதர் மேத்யூன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம எல்லாருக்கும் எம்எம்ஜே குடும்பத்துக்கு அவங்க அண்ணன் எல்லாவற்றிலையும் பொறுப்பாக நின்று எல்லாரையும் உபசரிக்க, எல்லாரையும் ஊழியத்தில் ஊக்குவிக்க, கொஞ்ச நாள் காணலைன்னா விசாரிக்கிற ஒரு நல்ல சகோதரன். இப்போது அண்ணன் அவர்கள் ஒரு 2 நிமிஷம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வார்கள். எல்லாரும் கைகளை தட்டி அண்ணனை வரவேற்கலாமா? ஹல்லேலூயா. இங்கே நிறைய பேருக்கு எம்எம்ஜேனா ஒன்றும் புரியாமல் அப்படி உட்காந்துட்ருக்குறீங்க. சிலர் மட்டும் வெளியே கேட்டீங்க. ஆனாலும் இன்றைக்கு இந்த முதலாவது தினம் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமான நாள். இனி எல்லா வருடமும் இதே இடத்தில் வைத்து நீங்கள் இந்த மகளிர் மன்றாட்டு ஜெபத்தினுடைய ஆண்டு விழாக்களை, துவக்க விழாக்களை, சிறப்பு விழாக்களை நீங்கள் அனுசரிக்கலாம். அருமையான நாங்கள் உங்களுக்கு நிறைய பேசணும். அதுக்குள்ள டைம் எனக்கு இல்லாததுனால நாங்கள் உங்களுக்கு தர வேண்டிய கனம் பண்ண வேண்டிய காரியத்தை மட்டும் முடிச்சுட்டு நான் இதை நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த நேரம் நம்முடைய மகளிர் மன்றாட்டு ஜெபம் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் தான் பார்க்குறீங்க, ஜூமில் பார்க்குறீங்க, யூடியூப்பில் பார்க்குறீங்க, ஹெவன் டிவியில் பார்க்குறீங்க. இன்றையிலிருந்து இந்த மகளிர் மன்றாட்டு ஜெபம் அப்படி சொல்லக்கூடியது கூடவே மகளிர் மன்றாட்டு ஜெப குழுவாகவும் செயல்பட உள்ளது. சந்தோஷமாக இருக்கிறவங்க கைகளை தட்டலாம். கைகள் இருக்கிறவங்க என்ன நோக்கம் அப்படின்னா, அருமையான இந்த சகோதரிகள், ஹவுஸ் ஒய்ஃப், வீடுகளில் இருக்கிறவங்க இனி இந்த இடத்தை என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். குறிப்பாக
ஒரு முக்கியமான காரியம், இவ்வளோ நாளும் ஏன் இதை நாங்கள் பண்ணலை அப்படின்னா, உங்களை கூப்பிட்டாலும் உங்களை உட்கார வைக்கிறதுக்கு இல்லைனா உங்களை ஒரு ஜெபம் நடத்துறதுக்கான இட வசதி நம்மகிட்ட இல்லை. இப்போ அந்த வசதியை கர்த்தர் தருகிறார். எனவே இந்த இடம் இனி மகளிர் மன்றாட்டு ஜெபக்குழுவாக இன்றையிலிருந்து அது நடக்கும். அதில் ஒவ்வொரு நாளும் என்ன ஜெபம், என்ன ஜெப குறிப்பு, இதெல்லாம் வந்து அதுக்கான பொறுப்பாளர்கள் உருவாகிறாங்க. 120 பேர் அதில் இணைக்கப்படுவார்கள். அந்த வேலைகளை ஒரு 7 பேர் கொண்ட குழு வேகமாக செஞ்சிட்ருக்கிறாங்க. இன்றைக்கி 56 பேர்கிட்ட இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான காரியம். நல்லா கவனிச்சுக்கிடணும். இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய மகளிர் மன்றாட்டு ஜெபம், இதுக்கும் அதுக்கும் நீங்கள் மிங்கிள் பண்ணி குழப்பிக்க வேண்டாம். அது முழுக்க இங்கே வந்து, ஆனால் எல்லாத்துக்கும் ஆண்டு விழா ஒன்று தான். இப்போ அடுத்த ஜூலை 31 நீங்கள் ஆண்டு விழான்னு சொல்லுவீங்க, அவங்க துவக்க விழான்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தான் மாற்றம். முக்கியமான காரியம் என்னென்னா, அவர்களும் இங்கே அவர்கள் வருவாங்க. நேராக வந்திருந்து தேசத்துக்காக ஜெபம், கையின் பிரயாசத்துக்கான ஜெபம், இப்படி வரிசையாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜெபம் நடக்கும். எல்லாத்துக்கும் மேலே ஜெபிக்கிறவர்கள் இங்கே உருவாக்கப்படுவார்கள். ஆமேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதை வந்து அருமையான சிஸ்டர் சாந்தி அப்பாவு அவர்கள் முன்பதாக வந்து ஒரு 2 வார்த்தை அந்த ஜெபத்தை குறித்து ஒரு வார்த்தை சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். இன்னையிலிருந்து அதை மெம்பர்ஷிப் நாங்கள் சேர்த்துட்ருக்குறோம். உங்களுக்கு அதோடைய வாட்ஸ்அப் குழு வரும். அந்த குழுவை நீங்கள் ஏற்றுக்கிட்டால் நீங்கள் உள்ளே வந்ததாக அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான பிள்ளைகளே, மகளிர் மன்றாட்டு ஜெபம் அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் வந்து காலையில் 1/2 மணி நேரம், மத்தியானம் 1/2 மணி நேரம் டிவி மூலமாக ஆண்டோடைய வார்த்தையை ஒரு சின்ன பைபிள் ரீட் பண்ணி ஒரு ஜெபம் பண்ணி அப்படி தான் இருந்தோம். ஆனால் இந்த நாளிலிருந்து ஒரு குழுவாய், உங்களுக்கு நல்லா தெரியும், தேசத்தில் ஒரு பெரிய ஒரு அழிவு வரப்போகுது என்பதை அறிந்தவுடனே எஸ்தர் என்ன செய்தார்கள் என்றால், தன்னுடைய கூட இருந்த தாதிமார்கள் அத்தனை பேரையும் வரவழைத்து அவர்களோடு உட்கார்ந்து ஜெபித்து அந்த தேசத்துக்கு அழிவு வராதபடி காத்து கொண்டது போல இந்த நாட்களில் நாம் கடைசி நாட்களை வைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் ஜெபிக்கிறதுக்கு நமக்கு அநேக ஆட்கள் தேவை, அப்படின்னா பெண்கள் தேவை. இந்த இடத்துல வந்து தேவன் இந்த நாளில் உருவாக்கி கொடுத்துருக்கிறார் என்றால், ஜெப பாரமுள்ள, ஜெப வாஞ்சையுள்ள, ஜெபத்திலே தாகமுள்ள, தேசத்தின் மேல் அக்கறையுள்ள, தேசத்துக்காக ஜெபிக்கிற, தேசத்துக்காக முழங்காலை முடக்குகிற அநேக தாய்மார்கள் வீட்டில் இருந்தால் ஜெபிக்க முடியல, ஒரு இடத்துல நாங்கள் கூடுனா நாங்கள் ஜெபிப்போம் அப்படி சொல்லி அநேகர் சொன்னதுண்டு. அவர்கள் எல்லாரும் ஒன்று வைத்து இந்த இடத்துல சங்கமித்து தேவனுக்காக, தேவசத்துக்காக ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறதற்காக நாம் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். ஒரு நிமிடம் நாம் ஜெபித்து இந்த நாளிலே ஆண்டவர் இந்த குழுவே 120 பேர் சேர வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோம். 56 பேர் ஒருவேளை சேர்ந்தாலும் 120, அடுத்து அது 2 குரூப்பாக மாறலாம், 3 குரூப்பாக மாறலாம். அநேகரை நாம் சுதந்திரித்துக்கொள்ள இன்றைக்கு இது ஒரு தொடக்க நாளாய் அமையட்டும் என்று வாழ்த்துகிறேன். கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் அதற்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எம்எம்ஜே என்று தொடங்கி 5 வருட காலத்தை முடிக்கும் போது ஒரு குழுவாய் தேசத்தை சுதந்திரிக்கிற ஆமேன் சகோதரிகளை கர்த்தர் எழுப்புகிறதற்காய், அந்த ஒரு வாஞ்சை, அந்த தாகத்தை அன்பு சகோதரருக்கு நீங்கள் கொடுத்ததற்காய் நன்றி என்று சொல்கிறோம். அப்பா, அன்று தேசம் அழிய போகிறது, யூத ஜனங்கள் அழிய போகல என்று ஆமேன் எஸ்தருக்கு தெரிந்தபோது ஒரு மொர்தேயாய்க்கு தான் முதல் வேதனை வந்தது. அதே போல் ஆண்டவர் அன்பு சகோதரருக்கு இருக்க வேதனையை அறிந்து அநேக சகோதரர்கள் எழும்பி இந்த இடத்துல தேசத்துக்காக முழங்கால முடக்க என் தகப்பன் தரப்போற நாட்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அநேகரை கர்த்தர் கொண்டு வருவீர் ஆண்டவரே. நீ தொடங்கு, நான் முடிப்பேன் என்று சொன்னீங்களே கர்த்தாவே. அப்பா, எழுந்து கட்டுவோம் என்று சொன்னபோது அநேகர் எழும்பின போது ஆண்டவரே அந்த கட்டி முடிக்கப்பட்டது, அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. அதே போல் ஆண்டவரே தேசம் ஆண்டவரே என் தேவனுக்காக ஆத்துமாக்களை சுதந்திரிக்கும் இந்த மகளிர் மன்றாட்டு ஜெப குழு மூலமாக என்பதை நாங்கள் விசுவாசித்து அறிக்கையிடுகிறோம். இந்த தருணத்துக்காக ஸ்தோத்திரம். இணைய போகிற ஒவ்வொருக்காகவும் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்னும் இந்த எம்எம்ஜே அதிகமாய் தேவனை இன்னும் ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாகவும் ஜெபிக்கிறோம். மீதியான நேரம் கர்த்தர் கூட இருங்க. அன்பு சகோதரர் கொடுத்த அந்த கர்த்தாவே, இந்த வாஞ்சை, இந்த தாகம் ஆண்டவரே அப்பா இன்னும் எழுந்து ஆண்டவர் பிரகாசிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான நேரம் கர்த்தர் கூட இருக்கும்படியா எங்களுக்காக மரித்து வித்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாக கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன், ஆமேன். மகளிர் மன்றாட்டு ஜெபத்தில் உள்ள எல்லாருமே நீங்கள் ஓர்வா மேலே வாங்க. பேரெல்லாம் சொல்லி கூப்பிடாச்சுன்னா ரொம்ப டைம் போயிடும். அருமையான எங்களுடைய ஜாய் திலகம் அக்கா சென்னை மண்டலத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடியவங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து கோல்டாவும் அக்காவும் சேர்ந்து உங்கள் எல்லாருக்கும் இந்த பரிசை கொடுப்பாங்க. நாங்கள் எல்லோரும் எடுத்து கொடுக்குறோம். தேங்க்யூ. இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சில முகங்களை திடீர்னு பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த சந்தோஷம் தொடரட்டும். வாழ்த்துக்கள்.
சந்தோஷமான 5வது ஆண்டில் ப்ரோக்ராமை முடிக்க போகிறோம். கடைசியாக நாங்கள் அண்ணனை பற்றி நிறைய சொல்ல வேண்டியதில்லை. இந்த 5 ஆண்டுகளும் அழகாக இந்த எம்எம்ஜே ப்ரோக்ராம், இப்போ பெண்களாக எல்லோரும் மேலே வந்தோம். இதில் மெயினாக அண்ணன் ஒரு காரணம், எல்லோரும் இதில் நிற்கிறதற்கு. அண்ணனுக்காக நாங்கள் யாவரும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். இப்போது அண்ணனை கனப்படுத்த, அண்ணனுடைய ஊழியத்தை கனப்படுத்த, தேவன் அவர்களுக்கு கொடுத்த திட்டத்தை அவர்கள் மூலமாக நிறைவேற்ற சிஸ்டர் புனிதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அந்த குடும்பத்தை, அவர்கள் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதித்து எல்லாரும் இணைந்து இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. விசேஷமாக அன்பு சகோதரர் மேத்யூஸ்க்காக, சிஸ்டர் கோல்டாவுக்காக, அவர்கள் பிள்ளைகளுக்காக இந்த நேரத்தில் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்னவர் உம்முடைய மகனில் நீர் மகிமைப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கொடுத்த தரிசனங்களுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த தரிசனங்கள் நிறைவேற போகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, அப்பா, அநேகரை எழுப்பி விடுகிற ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் வைத்திருப்பதற்காக நன்றி. தூர ஆண்டவரே தரிசனத்தை கொடுத்திருக்கிறீர், நன்றி அப்பா. இந்த நேபாளத்தில் செய்ய வேண்டிய ஊழியங்களை செய்வதற்கு அவரோடு கரம் பிடிக்க, தோள் கொடுக்க, இன்னும் அநேகரை எழுப்பும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய மகனை ஆண்டவரே ஆரோக்கியத்தினால நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, 2 பேரையும் பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. இவர்கள் பிரமாணம் வெகு தூரமாய் பரவ போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஹalleluya. கால் வைக்கும் தேசத்தை எல்லாம் சொந்தமாய் கொடுக்க போகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, திட்டங்கள் புதியவைகள் உருவாகட்டும். ஆண்டவரே, ஹalleluya. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர், உடைய பிள்ளைகளை நீ கனம் பண்ணுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஊழியம் செய்கிறவனுக்கு ஊழியம் செய்யாதவனுக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவர். இந்த வருடத்தில் ஆண்டவர் பெரிய காரியத்தை நீ செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளையும் ஊழியத்திலும் குடும்பத்திலும் கட்டளையிட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர் மூலமாக ஆண்டவரே உருவாக்கப்படுகிற ஊழியர்கள் இன்னும் பரவும்படியாக, பெருகும்படியாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீடித்த நாட்களால நிரப்புவீராக. ஹalleluya. எரேமியாவை போல ஆண்டவரே தேசங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல, கட்டி எழுப்ப ஆண்டவரே இன்னும் கிருபைகளை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். பலப்படுத்தும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. மோசேயோடு இருந்தது போல யோசுவாவோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உடைய மகனோடு நீர் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya, ஹalleluya. தரிசனங்கள், திட்டங்கள் விரிவாகட்டும். ஆண்டவரே, நாங்கள் எம்எம்ஜேயாக சகோதர சகோதரிய பிள்ளைகளை மனமாற ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை ஏசப்பா ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்துகிற தேவன். கர்த்தர் அப்படியே அண்ணனை வழி நடத்துவாராக என்று எம்எம்ஜே குழுவாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இப்போது ஒரு அர்ப்பணிப்பு பாடலுடன் எம்எம்ஜே குழுவினர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் யார்? நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தர். அந்த சேனைகளின் கர்த்தருடைய படையில எல்லாம் நாம எல்லாம் போர் வீரர்கள். அவருடைய மந்தையில நாம எல்லாம் யாரு? ஒரு ஆட்டுக்குட்டிகள். அநேக ஆட்டுக்குட்டிகள் அவருடைய மந்தையில் வராம சுற்றி திரிகாங்க. நாம எல்லாரும் தேவன் சொல்றாரு, அறுப்பு மிகுதி வேலையாட்களோ குறைவு. நாம் எல்லாம் இப்போ அர்ப்பணித்து பாட போகிறோம். நானும் ஆண்டோடைய போர் படையில் மந்தைக்குள் சேராத ஆட்டுக்குட்டிகளை சேர்க்க நானும் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு நான் பாட போகிறோம். கோடி கோடி உண்டே
103வது சங்கீதத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கர்த்தர் எங்களை நடத்தின 5 ஆண்டுகளுக்காக கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் எழும்பி நிற்கலாமா? கடைசியா இப்போ சகோதரி ஜிஜிமோன் அவர்கள் முன்பாக வந்து நம்ம ஜெபித்து இறுதியாக முடிப்பார்கள். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தரை மட்டும் நடத்தினார் அல்லவா? கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஹalleluya, ஹalleluya. யோசேப்பினுடைய தரிசனத்துக்கு விரோதமாய் அநேக பிரச்சனைகள் வெளிப்பட்டது, ஆனால் தரிசனத்தை உடைக்கவே முடியல. ஹalleluya. தெய்வ தரிசனத்தை கொடுத்த தேவன் இம்மட்டும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார், இன்னும் நடத்த போகிறார் என்பதுதான் நிச்சயம். ஹalleluya, ஹalleluya. எல்லாருக்கும் தெரிந்த ஒரே ஒரு பாடலுடைய ஒரு சிறிய அடியை மாத்திரம் பாடி நாம் அப்படியே ஜெபிப்போம். இத்ரதோளம் யெகோவா சகாயிச்சு. ஹalleluya. இம்மட்டும் நம்மளை நடத்தினார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும், ஒரு யோகியதும் இல்ல. ஹalleluya. ஆனால் கிருபையாய் இந்த இடத்தை தந்தார். ஹalleluya. இந்த தேசத்துல பரதேசியாய் சஞ்சரிச்சது உண்மைதான், ஆனாலும் கிருபையாய் நமக்கென்று சொல்லத்தக்கதான விதத்துல ஒரு ரெகோபோத்தை தந்தார். ஹalleluya. இத்ரதோளம் யெகோவா சகாயிச்சு, இத்ரதோளம் தெய்வம் நம்மை நடத்தி, இத்ரதோளம் யெகோவா சகாயிச்சு, இத்ரதோளம் தெய்வம் நம்மை ஒண்ணுமில்லாய்மையில் நின்னமே உயர்த்தி, இத்ரதோளம் யெகோவா சகாயிச்சு, ஒண்ணுமில்லாய்மையில். ஹalleluya. இத்ரதோளம் யெகோவா சகாயிச்சு, ஒண்ணுமில்லாய்மையில் நின்னமே உயர்த்தி, இத்ரதோளம் யெகோவா சகாயிச்சு. ஹalleluya. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. இத்ரதோளம் இம்மட்டும் கத்த நடத்தினதை நினைத்து நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஏகனாய் தனிமையில ஓ ரபா ஹalleluya தொடங்கப்பட்ட அனுபவம், ஆனால் கர்த்தர் இம்மட்டுமாய் ஏகனாய் தனிமையிலையும் நிந்தினப்பட்டு பலவிதமான பிரச்சனைகளில் நடந்த போதும் கிருபையாய் கிருபையாய் இம்மட்டுமாய் கர்த்தர் ஒரு நல்ல உறவையை ஊச்சை ஹalleluya 6 அவகாசம் பண்ணாத விதத்துல கர்த்தர் கொண்டு வந்து நிலை நிறுத்தினதை நினைத்து நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இம்மட்டும் கொண்டு வந்த தேவன் இன்னும் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறபடினால நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தொடக்க முதல் முடி வரையிலும் உம்முடைய சமூகம் கூட இருந்த நினைத்து நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்னும் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புவீராக. அருமையான ஆண்டவரே ஊழியக்கார குடும்பத்தையும் ஆண்டவரை இதோடு சேர்ந்திருக்கிற எல்லா ஊழியங்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. யாபேசுடைய எல்லையை விசாலமாக்கினது போல யாபேஸ் சகோதரை பார்க்கிலும் மற்றவர்களை பார்க்கிலும் ஆண்டவரே கனம் பெற்றவனாய் மாறினது போல பரிசுத்த ஆவியானவர் தாமே உம்முடைய நாம மகிமைப்படும்படியாய் உதவி செய்து அற்புதங்களை செய்ய போகிறபடினால ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை அனைத்தும் என் நண்பர் இயேசுவுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரம் மறவாதே. ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன்,
ஜெபிக்க இது தருணம்